ஹாய் கைஸ், இந்த சிஆர்டி இன்ட்ராடே மாடல் பார்ப்போம்னா நம்ம 4 hour to 15 minute அது இந்த வீக் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கோல்ட், இயூ, ஜியூ என்எஃப் இந்த மூணு பேர்ல மட்டும் தான் நம்ம அதை செக் பண்ண போகிறது கைஸ். ஃப்ரம் ஸ்டார்டிங் கோல்டு 4 hours போயிடலாம் கைஸ். நம்மளுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் நெரேட்டிவ் தெரியணும். தெரியாம நீங்க அதை பிளைண்டாலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது சரியா. வீக்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட எஸ்எஸ்எல் எடுத்திருக்கு. ஸோ அது வந்து மேபி மேலே இருக்க பிஎஸ்எலுக்கு போகலாம். ஆர்எல்ஸ் நான் நினைச்சேன் மார்க்கெட் வந்து செல் ஆகும் டே டைம் ஃப்ரேம் ஐயா இருந்ததுன்னு. பட் அது தப்புன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஓவராலா ப்ரீவியஸ் ஹை டு இந்த லோக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம அதை பார்க்கணுமே கண்டி பிளைண்டாலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. கம்பல்சரி எஸ்எல் தான் வாங்குவீங்க சரியா. தென் இந்த குறிப்பிட்ட டைம் தான் நம்ம பார்க்க போகிறது 159. ஓகே, கோல்டு நான் என்ன சொல்லியிருப்பேன், எக்ஸப்ஷன் ஏஷியன் ஸ்வீப் கூட ஓகே கன்சிடர் பண்ணலாம். பட் அது ஓவராலா ஸ்வீப் அடிச்சிருந்தா ஓகே கன்சிடர் பண்ணலாம். மொத்த நேரத்தில் பார்க்காதீங்கன்னு இருப்பேன். இங்க நடந்திருக்கு பாருங்க, ஓவராலா மொத்தமா எடுத்தாச்சு. இது ஈவன் எஸ்எம்டி வேற இருக்கும், நீங்க போய் கம்பேர் பண்ணி பாருங்க. 24th 25th ஜூன் எல்லாம் மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிருக்கோம். கோல்டுல சில்வர்ல ஸ்வீப் ஆகியிருக்காது. ஸோ எஸ்எம்டியும் இருக்கும். நம்ம இந்த கேண்டில் தான் ஃபோக்கஸ் பண்ண போறது சரிங்களா. டார்கெட் எதுனா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஈக்வலைஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அது ஈக்வலைஸ்ன்றது லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கு, நான் இங்கேயே சொல்லிட்டேன். 15 minute உள்ள போறோம். ட்ரேட் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா. பாருங்க, லாட் ஆஃப் ஈக்வலைஸ் எங்க இருக்கா, ட்ரேட் வந்து ஈஸியா அக்வயர் ஆயிருக்கீங்க. சரி, நமக்கு தேவை ஒரு பர்ஃபெக்ட் பீடிஆர். கரெக்டா இருக்கா, எடுத்தாச்சு. ஆல்ரெடி மார்க்கெட்டிங் வந்து ஓபி தொட்டுட்டு தான் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஓபிஎம், நோ ப்ராப்ளம். செக்யூரிட்டியோட ஒரு டைமிங் 1:15 வருது. நம்ம எஸ்எல் எஸ் டிபி ஒரு 3.5 ஆர்ஆர் ஈஸி மாடல். இந்த மாடல் வந்து குயிக்கா நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனா மொத்த அனலைசஸும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதில் தான் நம்ம ட்ரெண்ட் தெரிஞ்சிக்க முடியும். இது டக்குனு உங்களுக்கு வேலை முடியும். உள்ள நம்ம அனலைஸ் பண்ணோமா ஈஸியா ட்ரேட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். 3 hour ட்ரேடு எடுத்த டைம் 1:15, ட்ரேட் ஹிட் ஆன டைம் 2:30 ஹிட் ஆயிடுச்சு. லண்டன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு half an hour ப்ராஃபிட் செலக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அகைன் 4 hour டைம் ஃப்ரேம் போகிறோம். வேற எதனா ட்ரேட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு, அது 9 o'clock ரிஜெக்ஷன். ஸோ நம்ம ட்ரேடாக எடுக்க போகிறது கிடையாது. ஏன் ப்ரோ எடுக்க போகிறது கிடையாதுன்னா 9 o'clock அப்புறம் உங்களுக்கு வரப்போகிற கேண்டில் 13 அது பிஎம். ஸோ அங்கே ட்ரேட் கிடையாது. தென் இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் சரிங்களா. இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிளாக். அந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல ஒரு ஸ்வீப் கொடுத்துருக்கான். அதுவும் இது நல்ல ஸ்வீப். ஏன்னா 1 AM வந்து பக்கா லண்டன் கொடுத்துருக்கு, ஏஷியன் லண்டன் தூக்கி இருக்கு. ஸோ பர்ஃபெக்ட் 4 hour சிஆர்டி 4 hour டிஎஸ் இப்படிதான் சொல்லலாம். இது வந்து நம்மளோட ட்ரேட். இந்த டிபி அதுக்கப்புறம் இது அது இன்னும் மேலே போயிருக்கு, 5000 போயிடுச்சு. 1 hourல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் பிளாக் தெரியலனா கூட பரவாயில்ல, எஃப்இஜி இருக்கு சரிங்களா. இங்கே எஃப்இஜி இருக்கு, 1 hour எஃப்இஜி இருக்கு, 1 hour ஐஎஃப்இஜி இருக்கு. நீங்க அப்படி கூட பார்த்துட்டு எடுத்துக்கலாம். என்ன கைஸ், மாடல் நம்பர் 1 பர்ஃபெக்டா இருக்கா, டேப்பா இருக்கான்னு தெரியல. இருக்கு பாருங்க மாடல் நம்பர் 1. ஓகே, என்ட்ரி ட்ரிகர்ட் பர்ஃபெக்ட்லி 5 o'clock உள்ள வந்தோடனே. நீங்க முன்கூட்டியே பார்த்து வச்சிருப்பீங்க, நீங்க தான் ரெடியா இருந்திருக்கணும். ஆக்சுவலா ரியல் ஓபியும் கூட 4.4 hour. ஓகே, நான் 4 hour ஏன்னா ஹை டைம் ஃப்ரேம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது பாருங்க 1 hour எஃபிஜியா இருக்கு. அந்த 1 hour எஃபிஜியை தொட்டுட்டு போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். பட் இதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன என்ன ப்ரோ சொல்ல முடியாதுன்னா, சம்டைம் மார்க்கெட் என்ன போல ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வரும். இது அப்படியே மேல இருந்தே போயிருக்கு, பிரீமியம்ல எஃபிஜி தொட்டு காலி பண்ணிருக்கு. ஸோ சும்மா கிடையாது இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்றது. இது 10 hour நீங்க ஒரு பார்ஷியாவது புக் பண்ணிடுங்க. பார்ஷியல் புக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, ஏன்னா இங்க போகும்போது 10 RRன்றது செம. மந்த்லி நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளா இருக்கிறதுக்கு அது போதுமான RR. ஈவன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நியூயார்க்கே ஸ்டார்ட் ஆகல, 7:45 மார்க்கெட் அங்கே ரீச் ஆகிட்டு இருக்கு.
அவ்வளவுதான். இது ஒரு பக்கா ட்ரேட். ரிவர்சல். ஓகே, அகைன் 4 ஹவர் போய் பார்க்க 4 ஹவர்ஸ்ல போய் பார்ப்போம். இது எடுக்காதீங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவ்வளவுதான் கைஸ், வேற எதுவும் இல்லை. யூரோ யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டியும் சேம் சினாரியோ. மார்க்கெட் கரெக்டா வீக்லியோட எஸ்எஸ்எல் இங்க எடுத்தாச்சு. ஸோ இங்க எப்படி ஹையாரலுக்கு நகருது வந்து பாருங்க. மண்டே மண்டே இங்க தான் இருக்கு. இது 159 எதுவும் கிடையாது. டியூஸ்டே பார்க்கலாம். 1 o'clock ஸ்வீப் கொடுத்துருக்கு. ஓகே, சி இந்த செட்டப் பாருங்க. டியூஸ்டே 21 ஏசியன் லோவை 1 o'clock வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் அது மட்டும் இல்லாமல் கீ லெவலுக்கு இங்கே எஃப்இஜிலாம் இருக்கு. சரிங்களா, இந்த எஃப்இஜி தான் நம்மளோட கீ லெவல். ஸோ நோ ப்ராப்ளம். இதுலேருந்து என்ட்ரி எடுத்துக்க போகிறோம். நம்ம 15 மினிட் டைம் ஃப்ரேம் ஒன்று போயிடலாம். ஈக்குவலாக இருக்கும், அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க டிபியா. இது என்னதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வருமா? இது வந்து 4 hour ஃபேரானிக்கர், 4 hour எஃப்இஜி. மாடல் நம்பர் 1 இருக்கு கைஸ். மாடல் நம்பர் 1 இருக்கு. இருக்கானே ஓபி. நான் இதோட இங்க ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். சரி ஓகே, இருக்கு, அதெல்லாம் தெரியுது. வேற அது 4 hour ஓபி. உங்களுக்கு இதுதான் என்ட்ரியே. உங்களுக்கு வேணா இந்த செல்ஃப் ரேலி அப்போ மார்க்கெட்டிங் பையா க்ளோஸ் வச்ச பிறகு ஐஎஃப்இஜில் கூட வச்சு பொறுமையாக வந்து எடுக்கலாம். டவுட்டாக இருந்தா எனக்கு டவுட் இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் மேலே பிஎஸ்எல் செம பெண்டிங்காக இருக்கு. ஒரு 4.2 ஆர்ஆர் அப்படியே ரீச் ஆகும்போது டைம் எடுத்திருக்கு. 10:45 மேக்ரோஸில் போய் அடிச்சிருக்கானுங்க. கீ லெவல்லாம் பார்த்து தான் எடுக்கிறேன். அப்படியே தான் நான் எடுக்கல. இது வேலைக்கு ஆகாது. நெக்ஸ்ட்டு இதுவும் வேலைக்கு ஆகாது. 9 தான் ஸ்வீப். ஏன்னா பாருங்க, 1 சைலண்ட் ஆகுது, 5 சைலண்டாக தான் இருக்கு. இது 17 ஸ்வீப்பு. இது செட் ஆகல. 17 வேண்டாம். இங்க நீங்க எடுக்கலாம், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இது ஒரு எக்ஸம்ஷன் தான். உங்களுக்கு தெரியணும் கைஸ், அங்க லிக்விடிட்டி வந்து ஃபுல்லா கரெக்ட் ஆக்சுவலி தெரியணும். ஆனால் தான் நான் வேணான்னு சொல்றேன் மொத்த டைமிங்லாம். எதுக்கு தெரியுமா? ஏஷியன்னாலே உங்களுக்கு லிக்விடிட்டியை வந்து ஃபார்ம் பண்றதுக்கு, லண்டன்னால அதை எடுக்கிறதுக்கு தான். இப்ப ஏஷியனே ஒரு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்றான்னா லண்டன் டைரக்டா போயிடுவான்றது வந்து உங்களுக்கு அந்த ஏஷியன் லிக்விடிட்டி ஃபுல்லா கலெக்ட் பண்ணிடுச்சா அது தெரியணும். சரிங்களா, இப்போ இதுவே இங்க பாருங்க, ஃபுல்லா இங்க வந்து லோ எல்லாமே கலெக்டட். இதுவே 9 o'clock, அது முன்னாள் 9 o'clock. இங்க பாத்தீங்கன்னா ஏஷியன் கலெக்ட் பண்ணிட்டான். இப்ப இதுவும் கலெக்டட் தான். அங்க பெண்டிங்கே கிடையாது. அது மாதிரி பர்ஃபெக்டா தெரிஞ்சா நீங்க எடுக்கலாம். நான் வேணானே சொல்ல மாட்டேன். பாருங்க, பர்ஃபெக்டான ஒரு கீ லெவலும் உங்களுக்கு இங்க அலைன் ஆகுது. அது தெரியாம சம்டைம்ஸ் வந்து இங்க ஸ்வீப் இருக்கும், ஆனா இங்க எல்லாம் ஈக்குவல் லோவா இருக்கும். அப்ப மார்க்கெட் அதை எடுத்துட்டு தான் போவோம், அதில் மாட்டிப்பாங்க. ஆனால் தான் நான் வேண்டான்றேன். இப்போ இதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா ட்ரேட் முன்னாடியே இருக்கிறது வாய்ப்பு உண்டு. எவ்வளவு லோவா பிடிச்சிருக்கீங்க பாருங்க. இது வரைக்கும் ஓபி இல்ல, இங்க பிடிக்க முடியலனா கூட எம்எஸ்எஸ் ஆகிட்டாக நீங்க கீழே வரும்போது கூட நீங்க அதை ஓபின் கன்சிடர் பண்ணி எடுக்கலாம். இல்ல இந்த ஐஎஃப்இஜில இருந்து நீங்க பாடி கிளாஸ் வச்சு எடுக்கலாம். இல்ல இந்த எஃப்இஜில நீங்க மார்க்கெட் திருப்பி 1.5 மணிக்கு தடுப்பு எடுக்கலாம். எதுக்கு இவ்வளவு ட்ரேட்ஸ் உங்களுக்கு அங்க தக்கறதுன்னு சொல்றேன்னா, இயர்ல நீங்க உள்ள வந்துட்டீங்கல்ல, நீங்க ஒரு 25% ஒரு டிஸ்கவுண்டே தாண்டி இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ட்ரேட்ஸ் இருக்கும். பட் இதை பத்தி வேண்டாம், நார்மலா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் வேற எதுவும் ட்ரேட்ஸ் இல்லை. 70 நோ ட்ரேட்ஸ். இது ஃப்ரைடே பேங்க் ஹாலிடே, அதனால தான் இது இல்லைன்றேன். நீங்க யோசிக்கலாம், இது வந்து இங்க ஸ்பீட் தானே கொடுத்துருக்கு. ஃப்ரைடே பேங்க் ஹாலிடே, ஸோ நோ ட்ரேடிங் டே. ஜிபிபி யூஎஸ்டி அதே சினாரியோ தான். வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு ஐஆர்எலுக்கு மார்க்கெட் போறான்னு இங்க ஓபி இருக்கு. அந்த ஓபி இருக்கிற இடத்துல தான் டேலையும் வந்து ஐஆர்எலும் இருக்கு. சரிங்களா, அப்படியே 4 ஹவர்ல பார்ப்போம். பை தான் போறானுன்றது தெரிஞ்சு போச்சு. தென் மண்டேலாம் எதுவுமே இல்லை. பாருங்க, 159 அப்படியே முடிஞ்சிருச்சு. திருப்பியும் இதுல 159 நோ ட்ரேட்ஸ். இங்கேயாவது இருக்கா? இப்போ இதை பாருங்களேன். ஆனா இது வந்து
எப்படிதான் நடக்கும் இங்க 1 o'clock ஸ்வீப்பியா வந்து திருப்பி ஸ்வீப் வச்சுட்டு போறான். ஓகே, இந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம என்ன பண்றது? இப்போ நம்ம எஸ்எல் தான் எடுத்துதான் ஆகணும், எடுக்காமலாம் இருக்கக்கூடாது, எடுத்துதான் ஆகணும். எஸ்எல்ன்றத சொல்லணும்ல. இங்க ஏசியன், இது லண்டன், கரெக்டா ஓபிலாம் கூட இருக்குது. இது டிஎஸ் தான். நான் என்ன பண்ணுவேன், இதுல போய் என்ட்ரி எடுக்க பார்ப்பேன். 15ல போறேன். செமையா இருக்குப்பா, மாடல் நம்பர் 1லாம் பயங்கரமா இருக்குப்பான்னு இதை வந்து நான் என்ட்ரியா வைப்பேன். அவனுக்கு ஓ எஸ்எல்எஸ்டாங்க ஈஸியா. இதே ட்ரேட் தான் உங்களுக்கு எஸ்எம்டியா காப்பாத்திருக்கும் இயூல. நான் எடுத்து காமிக்கிறேன். அரௌண்ட் இங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஞாபகம் இல்லை, பார்க்கலாம். ஆமா, இந்த ட்ரேட் தான் ஜஸ்ட்ல நீங்க தப்பிச்சிருப்பீங்க எஸ்எல்ல இருந்து. நான் பார்த்தேன் லைவ்ல, பாருங்க இவ்வளவுதான். குட்டியா அந்த ஒரு 15 பாயிண்ட்ல தப்பிச்சிருப்பீங்க. இது என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ சொன்னா 1.25 கேண்டில். ஓகே, 1.25 கேண்டில் வந்து 4.25 ஸ்வீப் ஆகல, இங்க ஸ்வீப் ஆயிட்டான். இதோ பாருங்க, இந்த 1.25, இந்த 3 o'clock, சாரி 3 o'clock வெனஸ்டேவா இது? சாரி சாரி சாரி, இது டியூஸ்டே. வெனஸ்டே செட்டப்ல, சாரி கைஸ், தப்பா சொல்றேன், டோட்டலா தப்பு. வெனஸ்டே 3 o'clock. ஓகே, அப்போ எஸ்எம்டி தான் முன்கூட்டியே தவிர்த்திருக்கலாம், அதை ஒரு பார்த்துக்கலாம். எஸ்எம்டியே இல்லை, இங்கேயும் காலி தான். 3 o'clock வந்து 4 காலி, இங்கே 4 காலி. இதுதான் சொல்றேன், சம்டைம்ஸ் எஸ்எல் அடிக்கும். சாரி கைஸ், நான் கன்ஃபியூஷன்ல சொல்லிட்டேன். இப்போ நம்மளுக்கு இது எஸ்எல் தான், எஸ்எல் ட்ரேட் தான் இது. நம்ம எல்லா கன்ஃபர்மேஷனும் பார்த்து தான் எடுத்தோம். ஏன்னா 4 ஹவர்ல ஓபில இருந்து எல்லாமே இருக்கு, மேல பெண்டிங்லாம் இருக்கு. ஆனா எஸ்எல் ஐ திங்க் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோ விட்டுருங்க. நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸ் போகலாம். ஆனால் நம்ம கோல்டு ட்ரேடும் ஹீரோல ட்ரேடுமே போதும். இந்த ஒரு எஸ்எல்ல நீங்க என்ன பண்ற போறீங்க? சம்பாதிச்சதுல ஒரு ஹவர் விட்டு கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். நோ ட்ரேட் கைஸ். இந்த பாருங்க, இது 17 பக்காவா இருக்கு. பட் நம்ம அந்த 159 தான் பார்ப்போம், அவ்வளவுதான். ஜியூல ட்ரேட் இல்லை, இயூ அண்ட் கோல்டுல மட்டும் தான் ட்ரேட் இருந்தது. அதுவும் இயூல வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா டியூஸ்டே ஒரு பை ட்ரேடு. மண்டேவா? மண்டேல அந்த ஓவராலா ஸ்வீப் கொடுத்தாங்களே, ஓ சாரி, இந்த இடத்துல இது அவாய்டபிள் ட்ரேட். ஓகே, இது ஒரு ட்ரேடு. அடுத்தது கோல்டுல 2 ட்ரேடு. ஆமா, அதுதான் ஓவரால் ஸ்வீப். சாரி, இங்க பக்கா ட்ரேடு. இதுவே ஒரு ட்ரேடு, உங்களுக்கு ஸ்வீப் கொடுத்ததே ஒரு ட்ரேட் தான். அங்க இருந்து திருப்பி ரிஜெக்ஷன் பேக்ல ஒரு ட்ரேட். ஸோ 2 ட்ரேட் கோல்ட்ல, 2 ட்ரேட் ஹீரோல. ஏன்னா இப்படி கிடைச்சாலே போதும் கைஸ், நம்மளுக்கு அதுக்கு மேல வேற என்ன ட்ரேட்ஸ் வேணும்? திஸ் இஸ் த 4 hour to 15 minute சிஆர்டி மாடல். ஹெச்டிஎஃப்ல இருந்து எல்டிஎஃப் எல்லாமே கம்பைன் பண்ணிக்கோங்க. எக்ஸிகியூஷன்ஸ் வந்து ஈஸியா இருக்கு இந்த மெத்தட்ல பார்க்கும்போது, கொஞ்சம் கிளியரா இருக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். டைனாமிக் ரிஸ்க்லாம் வைக்காதீங்க, கரெக்டாக ஒரு ஸ்டாட்டிக் ரிஸ்க்காக வச்சு எடுத்து மல்டிபிள் பே அவுட்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஆகிட்டீங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்ற ஜேர்னல் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ட பிறகு மல்டிபிள் அக்கௌண்ட்டோ இல்லை கொஞ்சம் ஹையர் ரிஸ்க்கோ நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். செகண்ட் வீக், தேர்ட் வீக் நல்லா வாலடைல் இருக்கும்னு நம்புறேன். வில் சீ கைஸ்.